ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பிகமிங் டிவைன் ஃபெமினைன். அது இந்த ஷார்ட்ஸ்குள்ளேயே முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன், இல்லைன்னா இது பார்ட் ஒன்றா இருக்கட்டும். ஸோ என்ன போகிறோம்னா, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், புத்தி, மனசு, மனசாட்சி, இது மூணு பற்றி மட்டும்தான் நிறைய பேசுகிறோம். ஸோ அப்போ புத்தி தான் நம்ம அடல் செல்ஃப், மனசு தான் நம்ம இன்னர் சைல்டு எமோஷனல் சைட், மனசாட்சி தான் நம்மளோட ஹையர் செல்ஃப், நம்ம டிவைன் மாஸ்குலைன். ஓகேயா? ஸோ இப்போ நம்மளோட அடல் செல்ஃபே ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் நம்மளோட இன்னர் சைல்டை ரீபேரண்ட் பண்ண முடியல. ஏன் அடல் செல்ஃப் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, பிகாஸ் ஆஃப் த சோஷியல் கண்டிஷனிங். அதுலேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பயங்கர எதை எடுத்தாலும் இன்செக்யூரிட்டி, எதை எடுத்தாலும் தான் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை, கான்ஃபிடன்ஸ் இல்லை. அந்த இன்செக்யூரிட்டி எதனாலனா, சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் உனக்கு முடியாது, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கல அப்படின்னு அன்வர்த்தினஸை சொல்லி குழந்தையே தன்னைத்தானே டிசோன் பண்ணி வளர கற்றுக்குச்சு. அதனால இப்போ பெருசானா கூட இதெல்லாம் நம்மளால முடியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது, இந்த மாதிரி லவ்வெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை, இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கையெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை, நம்மளாம் அன்னாடம் காட்சி, நம்மளாம் டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, இல்லை மாச சம்பளம் வாங்குறவங்க, அதுக்குள்ளே தான் வாழணும். இந்த தாழ்ப்புணர்ச்சியே எதை செய்யணும்னாலும் இன்செக்யூரிட்டியை உருவாக்குது. நம்மளுக்கெல்லாம் இது சாத்தியமா, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாத தன்மை உருவாக்குது. இந்த 2 ரீசன்னால தான் அடல்ட் செல்ஃப் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது. எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகவே மாட்டேங்குது, தனக்கு தானே பேக் போனால் நிற்கவே மாட்டேங்குது, எங்கேயுமே தனக்காக வாய்ஸ் அப் பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணிருச்சு, இதெல்லாம் விட்னஸ் பண்ணிருச்சு. இன்னர் சைல்டு விட்னஸ் பண்ணுது. தன்னுடைய அடல்ட் செல்ஃபை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கும் போது தான் இன்னர் சைல்டு அடல்ட் செல்ஃபை நம்பவே ஆரம்பிக்கும். அடல்ட் செல்ஃபை நம்பும் போது தான் இன்னர் சைல்டு அடல்ட் செல்ஃப் ரீபேரண்டிங்கே பண்ண முடியும். அது வரைக்கும் ரீபேரண்டிங்கே பண்ண முடியாது. அது வரைக்கும் அடல்ட் செல்ஃப் என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் எல்லாம் தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான். ஓகே, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்காக தான் இருக்கேன், எல்லாமே உனக்காக தான் வாழ்கிறேன், உனக்காக தான் சம்பாதிக்கிறேன், இது எல்லாமே காற்றுல போயிடும். அது இன்னர் சைல்டு எடுத்துக்காது. உனக்காகவே உனக்கு நிற்க தெரியல, என்ன நீ எப்படி பார்த்துக்குவ அப்படிங்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் தூக்கி அடிச்சு கவுத்திரும் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸோ அப்போ அடல்ட் செல்ஃப் நம்மளோட இத்தனை வீடியோஸ்லேயே என்ன பார்த்துருக்கோம்னா, அப்போ அந்த செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் வேல்யூ இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்லிக் கொடுத்தோம்னா, ஸோ அப்போ அடல்ட் செல்ஃபை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, அடல்ட் செல்ஃபை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம இன்னர் சைல்டை ரீபேரண்டிங் பண்ண முடியும். அந்த இன்னர் சைல்டு ட்ராமாவெல்லாம் ஹீல் பண்ணி எந்தெந்த வயசில் என்னென்ன ஆசைகள்லாம் மீட்டப் ஆகாமல் ஸ்டாக்னண்ட் ஆகி அந்த பிளாக் எனர்ஜி, டார்க் எனர்ஜியோட இருக்கோ, ஷேடோ செல்ஃபோட இருக்கோ, அதுக்கெல்லாம் எப்படி லெட் கோன்னு விடுறது, அந்த ஆசைகளை எல்லாம் இன்னர் சைல்டுக்கு ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து இந்த பூமியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ண வைக்கிறது. அது என்ஜாய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்க் செல்ஃப் போயிடும். ஸோ இன்னர் சைல்டு இன்னர் அடல்ட்டாக வளரும். இன்னர் அடல்ட்டாக வளர்ந்து நம்ம அடல்ட் செல்ஃபோட மெர்ஜ் ஆகி இப்படி தான் நம்ம எர்த்லி ஃபெமினைனா சேஞ்ச் ஆகிறோம். தட் இஸ் நோ மோர் அடல்ட் செல்ஃப் தனியாக இல்லை, தட் இஸ் நோ மோர் இன்னர் சைல்டு. எப்போவுமே நம்ம விஷஸ்க்காக மட்டும்தான் நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணும், அதை தான் நம்ம பாடி ஆக்ஷன் எடுத்து நமக்கு நடத்தி கொடுக்கும். இது ரெண்டும் ஒன்றா மெர்ஜ் ஆயிடுது. ஓகேயா? அதுக்கு கைடன்ஸ் ஹையர் செல்ஃப்ல இருந்து வருது. ஸோ இதை செல்ஃப் அலைன்மெண்ட்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த எர்த்லி ஃபெமினைன் ஆனதுக்கு அப்புறமா எர்த்லி ஃபெமினைன் என்ன செய்யும், ஆல்ரெடி இன்னர் சைல்டாக இருக்கும்போது இருந்தே இவ்வளவு நாலேஜும் பிரெயினுக்கு எப்படி அடல்ட் செல்ஃப் ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னு கற்றுக் கொடுத்ததெல்லாம் யாரு, நம்மளோட ஹையர் செல்ஃப், டிவைன் மாஸ்குலைன். அப்போது டிவைன் மாஸ்குலைனில் ஆல்ரெடி இன்னர் சைல்டு லவ்வில் தான் இருக்குது. இப்போது எர்த்லி ஃபெமினைன் ஆனதுக்கப்புறம் மெர்ஜ் ஆயிருக்கு. எர்த்லி ஃபெமினைன் கம்ப்ளீட்டாக டிவைன் செல்ஃப், அதாவது டிவைன் மாஸ்குலைன் கிட்ட லவ்வில் விழுந்து பிகமிங் டிவைன் ஃபெமினைன் பார்ட் 1.